அன்புள்ளம் கொண்ட கன்னிராசினியர்களே, உங்கள் அனைவரும் அமுதா ஜோதியின் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம வாரப்பலன் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இதில் வருகின்ற திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த ஒரு வார காலம் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ கன்னிராசியில் 7ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். அதாவது கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் புதன் அதில் தான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் புதன் அதே மாதிரி சனி 3 கிரகம் இப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே நீச்சமாக இருந்தாலும் இப்பொழுதுக்கு உங்களுக்கு 7ல் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் அதிகப்படியான கவனம் தேவை. அதாவது கணவனுக்கு மேல் மனைவிக்கு மேல் கணவனுக்கும் இருவருக்கும் கொஞ்சம் உடல் ரீதியான கவனங்கள் தேவை. ஏன்னா சில பிரச்சனைகள் வந்துட்டு குடும்பத்தில் இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. குடும்பத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா கலத்திரத்தில் சனி இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி உங்கள் ராஜநாதன் அங்கே இருக்கார் இல்லையா? அதனால் அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது கோச்சார ரீதியாக தான் இதெல்லாம், ஆனால் தானாக இதெல்லாம் மாறும். இப்போதைக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும்னு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.